அவங்களோட குறையை வந்து மனுவை கொடுத்து தெரிஞ்சுக்கலாம். குறையை தீர்க்கறதுக்கான ஒரு 4 கிராம சபை மக்களுக்கு வந்து அன்னைக்கு வந்து விண்ணப்பம் எழுதி இந்த குறை இருக்குது எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குறையை தீர்க்கறத இங்கே சில பேர் நான் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டேன். அதுக்கு என்ன காரணம்னா, சமீப காலமாக அவங்கெல்லாம் இந்த பயிற்சி எடுத்திருக்காங்க. அதில் கிராம சபையை பற்றி அது ஓரளவு தெரியும். முதல்ல என்ன நிலைமைன்னு தெரிவிக்கிறதுக்காக தான் நான் கேட்டேன். ஐயா உங்களுக்கு கருத்து கிராம சபை பற்றி? அதுதான் அஃபீஷியல்ஸ் எல்லாம் அந்த இடத்துல வருவாங்க. அவங்க கிட்ட வந்து நம்ம நேரடியாக குறைகள் சொல்ல முடியும். அங்கே வந்து தீர்வு கிடைக்குதா? தீர்வு எனக்கு அதை பற்றி தெரியல. ஏன்னா நாங்கள் டவுன்ல இருக்கனால என் கிராம சபையை பார்த்தது கிடையாது, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. கிராம சபையில் போய் மக்கள் வந்து நேரடியாக பெரிய அதிகாரத்தில் இருக்கவங்க பக்கத்தில் கரைச்சி பேசி அவங்க கிட்ட நம்ம கிடைக்குதுன்னு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு இப்போ ஒரு தோட்டம் தெரியுது. ஆனால் உண்மை என்னன்னாங்க, பாருங்க, நம்ம நகரத்தில் இருந்தாலும் கூட கிராமம்தான் நாட்டுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த கிராம மக்கள் எப்படி வாழ்கிறாங்க, இந்த கிராம பஞ்சாயத்துன்னு சொல்கிறாங்களே அது என்ன அப்படின்றது இங்கே இருக்கவங்க தெரியல மட்டும் இல்லை, வழக்கறிஞர்களுக்கே அது தெரியாது. ஜட்ஜாக இருக்கிறவங்க கூட அது தெரியல. தெரிஞ்சிருந்தா அதை வந்து அவங்க நடைமுறைப்படுத்திருப்பாங்க. சட்டத்தை ஏதோ படிக்கிறாங்க, ஏதாவது இருக்கு, ஆனால் அவங்க வந்து அது தெரியாமல் இருக்கு. இன்னைக்கு மக்கள் அறியாமலே பண்ணியாச்சு. இது ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா, தெரிஞ்சதுன்னு வச்சுக்கணும். தமிழ்நாட்டில் 12,618 பஞ்சாயத்துகள் இருக்குங்க. 12,618 பஞ்சாயத்துகள் தமிழ்நாட்டில் இருக்கு. ஒரு பஞ்சாயத்துல கூட ஒரு பஞ்சாயத்து எப்படி நடக்கணும் அப்படி நடக்கல. ஒரு பஞ்சாயத்தோடு நடக்கல. எப்படி நடக்கணும் அப்படின்னா, எப்படி நடக்கணும் சொன்னா, அந்த பஞ்சாயத்தை யார் நடத்தணும்னா மக்கள் நடத்தணுங்கிறது. ஒரு கிராம பஞ்சாயத்தை நடத்த வேண்டியவர் மக்கள். தலைவர் உட்கார்ந்துட்டு இருக்கணும். மக்கள் சொல்றத அந்த கிளர்க்கு செய்யணும். அந்த பிடிஓ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். அந்த தீர்மானம் படிக்கிறாங்க இல்லையா, வரவு செலவு படிக்கிறாங்க இல்லையா, அது என்னன்னா, இவங்க என்ன நிர்வாகம் நடந்திருக்கோ அது நம்ம வந்து இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு, 1ஆம் தேதிக்கு முன்னாடி இங்கே பல கணக்கர்கள்லாம் இருப்பாங்க, அக்கௌண்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. ஐயா வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சாயந்தரம் ஆச்சுன்னா டெய்லி அக்கௌண்ட்ஸோடு இருக்கட்டும், என்ன பண்ணுவாங்க, வந்து உட்காந்துக்கிட்டு சொல்லுவாங்க, படிப்பாங்க. உட்காந்துக்கிட்டு ஐயா நீ காலையில் இதுக்கு எவ்வளோ செலவு பண்ண, இதுக்கு செலவு பண்ணு படிப்பாங்க. யார்கிட்ட படிக்கிறாங்க? ஓனர்கிட்ட படிக்கிறாங்க. அப்போ எதுக்காக படிக்காங்க? இந்த ஓனருக்கு தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்திப்பாடு அவர் கடைசியில் என்ன சொல்லணும், அவரு ஓகே ரைட் அப்படி சொல்லணும். இல்லைன்னா என்ன பண்ணுவார், அவருக்கு ஓகே ஆகலை என்ன பண்ணுவார், அவரு என்னப்பா காலையில் இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் கேட்பாரா? கேட்க மாட்டாரா? கேட்பாரு இல்லையா? கண்டிப்பா. அப்புறம் இந்த மாதிரி 10 சேர் வாங்கி போட்டேங்க அப்படின்னு சொல்றாரு வச்சுக்கலாம். அது செலவு பண்ணுங்களாம். இவர் கேட்பாரு, சேர் வாங்கி போட்டியா? நான் காலையில் நீங்கள் இருக்க சேரே பார்க்கலையப்பா அப்படின்னு அவர் கேட்பாரா மாட்டாரா? கண்டிப்பாக கேட்பாரு. சேர் எங்கே பாருக்கு சேர்னு கேட்பாரு. அவர் வாங்கி போடாத சொல்லிட்டு முடியுமா? அப்போ அவர் எதுக்கு படிக்கிறாரு சொன்னால், நான் இன்னைக்கெல்லாம் அதில் செலவு பண்ணிக்கிறேன், இவர் ஒப்புதல் வாங்கிறதுக்காக படிக்கிறாரு. நான் செய்திருக்கேன், நீங்கள் ஓகே சொல்லணும் சார். அந்த நோட் புக் காமிச்சிட்டு இது சைன் பண்ணிட்டாங்கன்னா நான் அதை பார்த்துட்டேன் கேட்டுட்டேன், இப்போ அடுத்த விஷயத்துக்கு போகலான்னு அர்த்தம். அதுக்கு இதுதாங்க கிராம சபையில் நடக்கிற அந்த படிக்கிறாங்க இல்லையா, மக்களுக்கு ஒப்புதல் வாங்கிறதுக்காக படிக்கிறது. அப்போ நாம் என்ன பண்ணுறோம், மக்கள் ஓ அப்படியா, அப்போ இவர் கேள்வி கேட்ட மாதிரி சேர் 10 வாங்கி போட்டுன்னு சொன்னீங்களப்பா, ஆனால் சேரை காணுமே அப்படின்னு நம்ம கேட்குறோமா? கேட்க முடியுதா? முடியாது. கேட்க முடியுதா? கேட்டால் பதில் சொல்லுவாங்களா? அப்போது அந்த கிராம சபை யார் நடத்துகிறாங்கன்னா மக்கள் நடத்துகிறாங்க. மக்கள்கிட்ட ஒப்புதல் வாங்கிறதுக்காக அவங்க படிக்கிறாங்க. இந்த வரவு செலவை படிக்கிறது மக்கள்கிட்ட ஒப்புதல் வாங்கிறதுக்காக. நம்ம கடைசி கையெழுத்து போடுறோம் இல்லைங்களா, கிராம சபை முடிஞ்ச பிறகு எதுக்கு கையெழுத்து போடுறோன்னா, மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க நான் அட்டண்டன்ஸ் போடுறேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. நான் வந்திருக்கேன் கிராம சபைக்கு, இவ்வளோ பேர் வந்தாங்கன்னு தெரிஞ்சாதான் கிராம சபை செல்லும்.
இப்போ அதுக்காக வாங்குறாப்பான்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கையெழுத்து அட்டனன்ஸ் கிடையாது. அது வந்து அந்த தீர்மானங்களுக்கான ஒப்புதல். அப்போ இந்த மக்களுக்கு தெரியுமா? தெரியாது. மக்கள் அப்படி தீர்மானங்களை மக்கள் கொண்டு வர முடியுமா? அப்போ நம்மள சொன்ன மாதிரி மனு கொடுக்குறதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். அவங்களே சொல்றாங்க, கிளர்க்கும் வீடியோவாக சொல்றாங்க, மனு எழுதி எடுத்துவாங்க, நாங்கள் பார்க்குறேன் அப்படின்னாங்க. இவங்க எஜமானா இருக்காங்க, வேலைக்காரர்கள். வீடியோ, கிளர்க்கு, தலைவர் எல்லாருமே மக்களுடைய வேலைக்காரர்கள். இந்த தலைவர் யாருன்னா மக்களுடைய பிரதிநிதி. நமக்காக ஓட்டு போட்டு எங்கள் சார்பாக பேசுறதுக்காக நம்மளால அதுக்காக உட்கார வச்சுருக்கோம். ஆனால் ஓட்டு போட்டு நம்மளால் உட்காந்த பிற்பாடு அவர் என்ன பண்ணுறாரு? அவர் நீங்கள் பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்? அப்பாயின்மெண்ட் வாங்கணும். இப்போ தலைவர் நான் பார்க்க முடியாது, வேலையாக இருக்குது அப்படின்னு காரில் ஏறி உட்காந்து அவர் போவார். நீங்கள் அப்புறம் பார்க்கறது போவீங்க எப்போ? ஓட்டு போட்ட பிற்பாடு, ஜெயிச்ச பிற்பாடு. அதுக்கு முன்னாடி அவர் நம்மளை தேடி விடுவார். இதுதான் இந்த நாட்டுடைய நிலைமை. மிக மோசமான ஒரு நிலை இந்த நாட்டில் இருந்துருக்கு. மக்களுக்கு இது மக்கள் ஆட்சி, நம்ம ஆட்சின்னு மக்களுக்கு தெரியாது. அப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதில் படிக்காதவங்க நேற்று ஒரு கிராமத்துக்கு போனேன், வேலூர் மாவட்டம் போனால் ஒரு 50 பேர் இருந்தாங்க. அந்த 50 பேரில் ஒரு 40 பேர் பெண்கள். எல்லாம் 50-60 வயசுக்கு மேலே இருக்கும் பெண்கள். அவங்க தான் உட்காந்துருந்தாங்க. அதே மாதிரி தாத்தாக்கெல்லாம் உட்காந்தாங்க. இளைஞர்களே இல்லை. அது ஒரு 3-4 பேர் இருந்தாங்க, இளம் வயசுடைய பெண்கள். 3-4 பேர் இருந்தாங்க. அவங்க யாருன்னா 100 நாள் வேலைக்கு போகக்கூடியவங்க. என்ன படிச்சுன்னு கேட்டேன். ஒரு 10-11 சொன்னாங்க. 3-4 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இதே விஷயம் அங்கே பேசியிருந்தேன். ஏதாவது தெரியுமான்னா தெரியாது. நாங்கள் கேள்வி கேட்க விட மாட்டாங்க, மக்கள் வரமாட்டாங்க, புலம்பல். மக்கள் வரமாட்டாங்க, கிராம சபைக்கு கேள்வி கேட்க விட மாட்டாங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே ஏதாவது உண்டுன்னா பாம்பு உள்ளே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்புறம் கேள்வி கேட்டால் கூட காவல்துறை வெளியே இட்டு விட்றாங்க, அப்புறம் பேசிக்காங்க. அதான் அங்கே என்ன அங்கே அறியாமல் இருக்குன்னு சொன்னால் காவல்துறையை ஒதுங்கி நின்று அப்படின்னு சொல்ல வேண்டிய கெட்ஸு அங்கே உள்ள மக்களில் எல்லாருக்கிட்ட அவசியம் இல்லை. ஒரு 10 பேர் காலையில் தான் சொன்னார். 10 பேர் விஷயம் தெரிஞ்சவங்க ஒன்றா இருந்தால் போதும். 10 பேர் விஷயம் தெரிஞ்சவங்க ஒன்றா இருந்தாங்கன்னா இல்லையா, இதான் சட்டம் சொல்லுது, இதை மீறி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இத்தனை பேர் இருக்கணும், இப்படி தான் நடக்கணும் அப்படின்னா 10 பேர் மட்டும், அந்த 100 பேரோ 200 பேர் இருக்கிற 10 பேர் மட்டும் விஷயம் தெரிஞ்சு ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா அவங்க நினைக்கிற மாதிரி அதை நடத்திட முடியும். நல்லொரு வட்டம் அந்த 10 பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கணுமோ அந்த பயிற்சி கொடுத்துட்டு. அதுதான் இங்கே இருக்க சில பேருக்கு அந்த பயிற்சி வந்தவங்களுக்கு ஓரளவு தெரியும். ஆகையினால நம்ம நாடு இவ்வளவு மோசமான நிலையில் இருக்குது. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஏதாவது கோணங்களில் வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 1 கோடி ரூபா செலவு பண்ணால் நம்முடைய பஞ்சாயத்து எப்படி இருக்கும்? ஊராட்சி எப்படி வளர்ச்சி கொண்டு வர முடியும்? அது இல்லாமல் கட்டாயமாக செய்ய வேண்டியதுன்னு இருக்குது. எல்லா பஞ்சாயத்துகளும் செய்ய வேண்டியது இருக்குது. அது என்ன? நம்முடைய அடிப்படை உரிமைகள். குடிநீர் கிடைக்கணும், நல்ல கல்வி கிடைக்கணும், சுகாதாரம் இருக்கணும், கழிவுநீர்கள் இருக்கக்கூடாது. இதெல்லாம் அடிப்படையாக நமக்கு தேவையான விஷயங்கள், சுகாதாரம் இதெல்லாம். ஆனால் அதுக்காக என்னன்னு பார்த்தா, நீங்கள் பட்ஜெட் எடுத்து பார்த்தீங்கன்னா இத்தனை 1000 கோடி, இத்தனை லட்சம் கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஒதுக்கின அத்தனை லட்சம் கோடி வருஷம் ஒரு வருஷத்துக்கு பல லட்சம் கோடிகள் ஒதுக்குறாங்க. 50 லட்சம் கோடி ஒரு ஆண்டுக்கான பட்ஜெட்டு, 50 லட்சம் கோடி. அதை பிரிக்கிறாங்க. நீர்நிலைகளுக்கு எவ்வளோ, சுகாதாரத்துக்கு ஒரு இத்தனை டிபார்ட்மெண்ட் பிரிக்கிறாங்க. அவங்க அங்கே ஒதுக்கின நிதியும் அந்த பிரித்த நிதியும் நம்ம ஊரில் நமக்கும் பொறுப்பு பங்கு இருக்குது. அப்போது எவ்வளோ நிதி ஒதுக்குறாங்களே நீர்நிலைகளுக்காக. இன்னைக்கு தருமபுரி மாவட்டத்துக்கு எவ்வளோ ஒதுக்கப்பட்டிருக்கு? தருமபுரி மாவட்டத்தில் ஒதுக்கிய இந்த நிதி என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் உங்க கேட்டால் பதில் சொல்ல முடியும். அதை சொல்லலைன்னு சொன்னால் நீங்கள் தகவல் அறிவு ஆட்சியை போட்டு அதை தெரிஞ்சு கொள்ளலாம். ஆனால் யார் பண்ணுறாங்க? அது நமக்கு என்ன அக்கறை இருக்கு? இந்த பட்ஜெட்டு எந்த மாதிரி செலவாச்சின்னு சாதாரண மக்களுக்கு தெரியாது. ஆனால் படித்தவங்க கூட, பெரிய பெரிய செல்வந்தர்கள் கூட இவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்களே, அது என்ன ஆச்சுன்னு யாராவது அதை பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆட்சியை போட்டாலும் அவங்களே மிரட்டுறாங்க. பட்ஜெட்லாம் இந்த அரசாங்கம் போடுது.
பட்ஜெட்ல ஏதோ அரசாங்கம் போது அதிகாரிங்க பண்ற விஷயம் அது. யாருடைய பணம், யாருக்கானது? எல்லாம் நமக்கானது. ஆனா நம்ம சம்மந்தம் இல்லாம இருக்கோம். நமக்குன்றது நடுத்தர மக்கள், சாதாரண மக்கள் இருந்தால் பரவாயில்ல, பெரிய பெரிய எக்கனாமிஸ்ட் கூட அந்த நிதி வந்து என்ன ஆச்சுன்னு கேட்கறதே கிடையாது, பார்க்கறதே கிடையாது. ஆக இந்த நாடு மிக மோசமாக பொறுப்பற்ற மக்கள் அப்படி இருந்து இப்படி நிலை இருந்துட்டு இந்த விளைவு எங்க போயிட்டு இருக்கு சொன்னால், எல்லா நேரத்திலையும் ஏதாவது நேரத்தில் எல்லாருக்கும் பாதிப்பு வருதுன்ற விஷயம் மக்களுக்கு புரியுதில்லை. ஏதாவது நேரத்தில் எல்லாரும் பாதிப்பு வருது, நல்ல சமூகம் இருக்கணுன்றது நமக்கு புரியுதில்லை. கம்ஃபர்ட்டாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஏதாவது ஒரு நேரத்தில் பிரச்சனை வரும்போது தான் ஐயோ இந்த நாடு இப்படி இருக்கு, தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அப்போதான் நாடு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க, தவிக்கிறாங்க. ஒன்று சொல்ல பாருங்க, எத்தனையோ நடக்கிறது உண்டு. இப்போ நமக்கே கூட நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு காரியம் ஆகணும், அரசாங்கத்துக்கிட்ட ஒரு லைசன்ஸ் எடுக்கணும் அல்லது ஒரு அனுமதி பெறணும் அப்படின்னு போன உடனே நியாயமான விஷயத்துக்கு நீங்கள் அனுமதி வாங்கிக்க முடியுதா? நியாயமாக நல்லா பிளான் பண்ணி எல்லா பிளானும் சரியாக இருக்கு, கவர்மெண்ட் சொல்றபடி இருக்குங்க, நீங்கள் போயிட்டு அப்ரூவல் வாங்கிக்க முடியுமா? ஒரு தொழில் லைசன்ஸ் வாங்க முடியுமா? ஏன் முடியல? என்ன நடக்குதுங்க? நியாயமானது எந்த குறையும் சொல்ல முடியாது, அப்ரூவல் வச்சுட்டு இருக்கீங்க, ஏன் முடியல? என்ன நடக்குதாங்க? அனுபவம் தான் சொல்லுங்களேன். என்ன நடக்குது? யாருக்காவது அனுபவம் இருக்கா? கவர்மெண்ட் கிட்ட ஒரு அனுமதி பெறறதுக்கு, அப்ரூவல் வாங்குறதுக்கு ஏதாவது வெயிட் பண்ணி அனுபவம் இருக்காங்க? இதை அனுபவத்தை சொல்லுங்க. என்ன நடந்தது? எதுக்காக போனீங்க? என்ன கேட்டாங்க? ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் செக் பண்றாங்க. அதுல கட்ட எல்லா அப்ப நல்லது தானே, நீங்க தப்பு பண்ண கூடாதுன்றது நல்லது தானே அது. ஆனா வந்து அது பக்கம் என்ன ஒரு தவறு இருந்துச்சுன்னா அது அந்த வேலை பெண்டிங் ஆயிடும். இவங்க வேலை தவறுதலா இருந்தா அந்த வேலை பெண்டிங் ஆயிடும். தவறு இருக்கா? அப்ப அதுல இன்னும் ஒரு சப்ஜெக்ட் தவறே இல்லை, அவங்க கேட்கறதா இருக்குன்னு வச்சுக்கலாம். கொடுத்துருவாங்களா? அதுக்கு அந்த லஞ்சம் கொடுத்தா மட்டும் தான் வேலை ஆகிடும். லஞ்சம் கொடுத்தாதான் வேலை, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு சரியில்லை சொல்லி தீர்ப்பு போட்டு வச்சுருக்காங்க. இது இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் சொல்லுவாங்க, இது அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. அதுக்கு மேலே நம்மளால் பண்ண முடியுதா? எவ்வளோ பேர் வெறுத்து போய் விரக்தி அடைஞ்சி வேண்டாம், தொழிலே வேண்டாம், இந்த அனுமதி இல்லை தலைப்பானா இல்லையா? அப்படி நீதி பண்ணவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க கேட்டதை கொடுத்துட்டு தான் பண்ணியிருக்காங்க. அனுமதி எல்லாமே கொடுக்காம பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அப்படி பண்ணேன். என்னோட இது என்னன்னா, இப்போ என்னோட லேண்ட் ஒன்று இருந்தது, அதுக்கு பட்டா பழைய நேம்ல இருந்தது, பெயர் நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், அது பண்ணாமலே இருந்தது. நான் போய் மனு கொடுத்துருந்தேன், ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு பட்டா மாறுதலுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த சர்வேயர் வந்து அலைஞ்சு எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது, சார் 5000 செலவாகும் அப்படின்னாங்க. எதுக்கு உங்களுக்கு 5000 செலவாகுது? இல்லை, ஆஃபீஸில் இருந்து மேலே இருந்து கீழே வச்சு கொடுக்கணும், மேலே இருந்து கீழே வச்சு கொடுக்கணும், அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே அப்படின்னு நான். இல்லைங்க சார், அது ரெகுலரா நடக்கிறது. ஆமா, ரெகுலரா நடக்கிறது, அது கொடுத்தாதான் மூவ் பண்ண முடியும் அப்படின்னாங்க. சரிம்மா, நான் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சரிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பதிலே இல்லை. அந்த அம்மாக்கிட்ட கால் பண்ணி கேட்டேன், சார் நான் வெளியில இருக்கேன், எனக்கு உடம்பு சரியில்லை, நான் இங்கே இருக்கேன், கலெக்டர் மீட்டிங்ல இருக்கேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. தள்ளி போட்டாங்க. எனக்கு ஒரு பெண்பிள்ளை இருந்தது. நான் என்னோட ஃப்ரெண்டு வந்து தாசில்தார் கலெக்டரேட்லயே, இப்போ வந்து எலெக்ஷன் தாசில்தாராக இருக்காரு எனக்கு அப்படின்ட்டு அவர்கிட்ட போனேன். என்னப்பா விஷயம்னாரு, இந்த மாதிரி தான் அப்படின்னேன். உடனே அவர்கிட்ட ஃபோன் போட்டு அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டை வந்து